Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. பொறுமை ரொம்ப அவசியம் விருச்சிகத்தில் இருக்கவங்களுக்கு. நான் யாரு, என்னோட டிக்னிட்டி என்ன, என்னை எப்படி இவங்க இப்படி யூஸ் பண்ணாங்க, என்னால் நிறைய பேர் முன்னேறினாங்க ஆனால் நான் முன்னேறலையே அப்படிங்கிறது தான் பெரும்பாலான விருச்சிகத்துக்கு புலம்பல்களாகவே இருக்கும். ஒரு ஜென்ரலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, பொறுமையை எங்கேயோ ஒரு இடத்துல இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். விருச்சிகத்துக்கு இருக்க மாதிரி சோர்சஸ் யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த சோர்சஸை யூஸ் பண்ணிக்க தெரியாது. நான் இந்த லெவலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், ஆனால் இந்த லெவலில் நான் இல்லை அந்த சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே விருச்சிகத்துக்கு ஒரு பயம் உண்டு. ஒரு சுயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களைத்தான் நீங்கள் நம்பணும். மூலதனமே நீங்கள் தானோ தவிர்த்து உங்கள் பணம் கிடையாது. நெட்வொர்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியும். கான்டாக்ட்ஸை அழகாக யூஸ் பண்ணிக்க தெரியும். இந்த கான்டாக்ட்ஸ்லாம் யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு க்ரோத் கரெக்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அந்த படிப்பை ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு கேர்லெஸ்னஸ் ரொம்ப அதிகம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கேர்லெஸ்னஸ் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த கிட்னி எடுக்கவான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கிட்னி எடுக்கவான்னு கூப்பிட்டா பொறுமையாக இருந்து. விருச்சிக ராசி அப்படின்னாலே பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு குஷி ஆகிடும் சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு பிடிச்ச ராசின்னு சொல்கிறது. ஏன்னா இவங்க இன்னசென்ட்டு. தனக்கு என்ன வரும் அப்படிங்கிறதே விருச்சிகத்துக்கு தெரியாது. தான் யாருங்கிறத தேடல்லையே ஒரு பாதி காலம் போயிடும் அவங்களுக்கு. எனக்கு இதுதான் வரும், எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற விஷயந்தான் விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா ட்ராப்லேயும் போய் ஒரு மனுஷன் சிக்கிறான் அப்படின்னா தாராளமாக நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் நீங்கள் விருச்சிக ராசியா அப்படின்னு. எல்லாமே அந்த கோல்டு டிகர் கதை தான். கரெக்டாக அந்த கோல்டு டிக் பண்ணி கோல்டு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்கல்ல. அப்போ வேறு யாராவது அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அமைப்பு தான் விருச்சிகத்துக்கு. பொறுமை ரொம்ப அவசியம் விருச்சிகத்தில் இருக்கவங்களுக்கு. நான் யார், என்னோட டிக்னிட்டி என்ன, என்னை எப்படி இவங்க இப்படி யூஸ் பண்ணாங்க, என்னால் நிறைய பேர் முன்னேறினாங்க ஆனால் நான் முன்னேறலையே அப்படிங்கிறது தான் பெரும்பாலான விருச்சிகத்துக்கு புலம்பல்களாகவே இருக்கும். அதோட அவங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரப்போ பெரும் குழப்பம் மேக்ஸிமம் விருச்சிகத்துக்கு இருக்கும். இப்போ பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு விருச்சிக ராசியில் இருக்க பெண்கள் சொல்லுவாங்க. ஆண்களாக இருக்கிறாங்கன்னா என்னால் என்னோடய லைஃப் பார்ட்னரை புரிஞ்சிக்கவே முடியல, இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எனக்கு செகண்ட் லைஃப் தேர்ட் லைஃப் எல்லாம் செட் ஆகுமா, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கலாமா, இந்த எல்லா குழப்ப நிலைகளுமே விருச்சிகத்துக்கு இருக்கும். ஒரு ஜென்ரலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, பொறுமையை எங்கேயோ ஒரு இடத்துல இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த பொறுமையை எங்கே விருச்சிகம் இழக்குதோ, லிசனிங் எங்கே இழக்குதோ, விருச்சிகத்துக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். விருச்சிகம் நல்லா லிசன் பண்ணுவாங்க. விருச்சிக ராசி நீங்கள் நல்லா லிசன் பண்ணுவீங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா, அதுதான் விஷயம். ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணுங்கிறது தான் விருச்சிகத்துக்கு சொல்கிறது. விடிய கதை கேட்பாங்க. காலையில் நான் கண்டிப்பாக இதை நான் செய்கிறேனா இல்லையான்னு பாருங்கன்ட்டு கிளம்பிடுவாங்க. திருப்பி காலையில் அதே ரொட்டீனுக்குள்ளே போயிட்டு திருப்பி அதே சாயங்காலம் ஐடியா கேட்ட உங்கள்கிட்டயே மறுபடியும் ஐடியா கேட்குறது யாருன்னா அது விருச்சிகம் தான். திரும்பவும் ஓ அப்படியா, கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன், ஆனால் அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும். முயற்சி பண்ணுறக்கே பயம். உங்களுக்கு எல்லா சோர்ஸஸுமே உண்டு. விருச்சிகத்துக்கு இருக்க மாதிரி சோர்சஸ் யாருக்குமே கிடையாது. ஆனால் இந்த சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்க தெரியாது. ஹெல்ப் கேட்க தெரியாது. ஹெல்ப் கேட்டால் அவமானங்கிற மாதிரி நினச்சிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டே இருக்கிறது. நான் இந்த லெவலில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், ஆனால் இந்த லெவலில் நான் இல்லைன்னு அந்த சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே விருச்சிகத்துக்கு ஒரு பயம் உண்டு. ஏன்னா அங்கே சந்திரன் நீசம் அப்படின்னாலே குழப்பங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். தம் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோ லெவலாகவே தான் வந்திருக்கும். இப்படி தான் இத்தனை காலமாக விருச்சிகம் இருந்திருப்பாங்க. 2026 நிஜமாலுமே விருச்சிக ராசிக்கு டைம் நல்லா இருக்குது. ஜென்ரலாக சொல்லுவோம்ல உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு. 2026 உண்மையாகவே விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நேரங்கிறது விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2026 எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்பப்போ பேக் அடிச்சிடும். ஒரு சுயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களைத்தான் நீங்கள் நம்பணும். மூலதனமே நீங்கள் தானோ தவிர்த்து உங்கள் பணம் கிடையாது. உங்களுடைய டேலண்ட். விருச்சகத்துக்கு கடவுள் கொடுத்துருக்க ஆசீர்வாதமே என்னன்னா, விருச்சகம் எதையோ தேடி அலைவாங்க. ஆனால் அவங்க கிட்ட அவங்களுக்குள்ள தான் அத்தனை விஷயமே அடங்கி இருக்குங்கிறது அவங்களுக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரியும். ஆனால் அது யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வருவீங்க. அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுமே நம்ம கரெக்டாக தான் இருக்கோங்கிறதே புரியும். இல்லைன்னா விருச்சகம் அப்படியே விட்டுருவீங்க. அதனால 2026
ரொம்ப ரொம்ப டைம் நல்லா இருக்குது. துணிஞ்சு ஒரு செயல்பாடு பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபெயிலியர்லேருந்து இன்னொரு ரூட் உங்களுக்கு கிடைக்கும், இன்னொரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அது டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும், இன்னொரு ரீடைரக்ஷன் பண்ணிவிடும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அமைப்பு. அப்போ இன்னொரு வழி உங்களுக்கு ரீடைரக்ஷன் வருதுங்கிறப்போ அந்த ரூட்டை பிடிச்சிட்டு போயிடணும். இதுதான் விருச்சகத்துக்கு. விருச்சகம் ஒரே ரூட்டையே தான் பார்க்கும். இந்த ரூட்டு எனக்கு சரியில்லைன்னா திரும்பி எந்த வழியாக வந்துச்சோ திருப்பி ரிவர்ஸ் அங்கேயே வந்துடும். இந்த ரிவர்ஸுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே விருச்சகம் போகக்கூடாது. ஏன்னா விதி உங்களை அப்படி தான் புல் பேக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கிட்னி எடுக்கவான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கிட்னி எடுக்கவான்னு கூப்பிட்டா பொறுமையாக இருந்து போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிட்னியை கொடுத்தாச்சு. அதனால் இருக்கிற கிட்னியில் தான் இந்த 2026 சர்வைவ் ஆகணுங்கிறப்போ கான்ஃபிடென்ட்டோட சர்வைவ் ஆகுறீங்கன்னா இந்த 2026 போடக்கூடிய எஃபர்ட்டு உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ரிசல்ட், ஒரு பெரிய ரிசல்ட், ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதனால் துணிஞ்சு விருச்சகம் செயல்படலாம். அப்போ நாங்கள் என்ன வீடு வாங்கிடலாமா, அது வாங்கிடலாமா, இது வாங்கிடலாமா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அடக்கியே வாசிக்கணும். உங்களுடைய ஸ்கில்ஸில் டெவலப் பண்ணணும். நெட்வொர்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். கான்டாக்ட்ஸை அழகாக யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சிடணும். இந்த கான்டாக்ட்ஸ்லாம் யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு க்ரோத் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெட்டி பேச்சு பேசிட்டு வரக்கூடாது. பெரும்பாலான விருச்சகம் வெட்டி பேச்சு தான் பேசிட்டு வருவாங்க. எனக்கு இதை பண்ணித்தாங்க, அதை பண்ணித்தாங்க, எல்லாம் பேசிட்டு வந்துடுவாங்க. பண்ணித்தரக்கும் அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. பார்த்தா அட்ரஸே இருக்காது. ஏன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடும் விருச்சகம். அது செட் ஆகாதப்போ. ஏன்னா பொறுமை ரொம்ப அவசியம். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ண தான் க்ரோத். ஏன்னா விருச்சகத்துக்கு மற்றவங்கள முன்னேற்றி விடக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவங்களோட விஷயம்னு வரப்போ பொறுமையாக இருக்கிறப்போ, தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த பொறுமை இழந்துடுறது தான் விருச்சகத்தோடைய ஒரு ட்ராபேக்கே. அப்போது முன்னோக்கி தான் போகணுமோ தவிர்த்து பின்னோக்கி திரும்ப என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்க்குறத விட்டுட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கீங்கன்னா விருச்சகத்துக்கு 2026 ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. குரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. விதி அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அந்த படிப்பை ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு வந்து கேர்லெஸ்னஸ் ரொம்ப அதிகம். விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கேர்லெஸ்னஸ், நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் அமைப்பே உங்களுக்கு தான். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் வந்து லீடிங்லேயே இருக்கக்கூடிய அமைப்பும் விருச்சகத்தில் இருக்குது. என்னென்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிஸ் ஆகும். அந்த கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கணும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்னுக்குள்ளே போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதா நிஜமாலுமே விருச்சிக ராசிக்கு 2026 நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களை மற்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் 2026 நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே. நீங்கள் யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உக்ர தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். முக்கியமாக சரபேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரர் தூணில் இருக்கக்கூடியவர். தூணில் இருக்கக்கூடிய கோவிலில் இருப்பார். சில கோவில்களில் மெயினாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த சரபேஸ்வரர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, ஏன்னா ராகு காலத்தில் எல்லா தெய்வங்களும் உறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தான் ராகு ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அப்போ துர்கை தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ண வருவாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி மொத்த தெய்வங்களும் ஒரு இடத்துல இருக்குன்னா அது சரபேஸ்வரர்கிட்ட தான் மொத்த தெய்வங்களும் அடக்கம், ஐக்கியம் சரபேஸ்வரர்கிட்ட. அப்போ உங்களுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு மிக பெரும் ஒரு தெளிவை வாழ்க்கையில் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரபேஸ்வரர் நிலைநிறுத்தி கொடுப்பார். ஏன்னா விருச்சகத்தில் இருக்கவங்களுக்கு தான் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, எதை நோக்கி நம்ம போகிறோன்னே தெரியாது, எந்த தெய்வத்தை போய் பிடிச்சிக்கிறதுனே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி ராகு காலத்தில் வரக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுபிக்ஷமாகவே அமையும். அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கான ஒரு அமைப்பு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. WeCare Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now.